உள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்தது, ஸோ ஆஃப்டர் கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது, சப்போர்ட்லாம் எப்படி இருந்தது? அதுதான் ப்ரோ நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். அவன் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் வேகு தான் ப்ரோ. ஒன்றுமே அந்த அளவுக்கு டீட்டெயில்டாலாம் மைன்யூட்டாக எதுவுமே தெரியாது. அவ்வளோதான் இந்த செஷன் பிரேக்கு அந்த மாதிரி தானே தவிர எனக்கு லிக்விட் ஸ்வீப்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. எசென்சியல் உங்ககிட்ட கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சார்ட்டை பாக்குறது தான் அப்படியே ஒரு 3 மாசத்துல. ஆனா 3 மாசம் டைம் எடுத்துக்கிச்சு. இல்லை அவ்வளோ கான்செப்ட் கிடையாது ப்ரோ. இன்டியூஸ்மெண்ட் இருக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஆர்டர் பிளாக் இருக்கும், இம்பேலன்ஸு, ஆர்டர் ஃப்ளோ, அவ்வளோதான் முடிஞ்சு கான்செப்ட்டு. கடைசி கிளாஸில் என்ட்ரி மாடல். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததா? எனக்கு ப்ரோ கஷ்டம். எனக்கு அது புரியறதுக்கு தான் ப்ரோ நான் டோட்டலா அப்படியே என்னன்னே தெரியாம உள்ள வந்தேன்ல. நான் எஸ்எம்சினா என்னன்னே தெரியாது. உங்ககிட்ட தான் பேசிக்ல இருந்தே கத்துக்கிறேன் நானு. அப்படின்றப்போ எனக்கு டைம் எடுத்துச்சு. அதாவது நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுது. எனக்கு அதை ரியல் மார்க்கெட்ல நானா அப்ளை பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அதுக்கப்புறம் இன்டியூஸ்மெண்ட் பிடிச்சதுக்கு அப்புறம் மற்ற எல்லாமே எனக்கு ஈஸியா புரிஞ்சிச்சு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இது புரியவோ அப்படியே எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். அப்படியே புரிஞ்சிருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் கொஞ்சம் கஷ்டமா, லைட்டா கஷ்டம் இல்லை, கொஞ்சம் அதை அப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்துச்சு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அது இன்டியூஸ்மெண்ட் மார்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பக்கவா எனக்கு புரிஞ்சிச்சு ப்ரோ. மேக்ஸிமம் என்ன கேட்டா 1 மாசம் ப்ரோ. நீங்க சொல்லி கொடுக்கறதுல இன்னும் ஈஸியா தான் ப்ரோ சொல்லி கொடுப்பீங்க. அப்ப இருந்த நான் அப்ப ஜாயின் பண்ணும்போது இந்த மைண்ட் செட்டுக்கும் இப்ப இருக்கிற மைண்ட் செட்டுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ். எனக்கு என்ன பார்த்தாலே எனக்கே தெரியுது. எந்த பொறுமையா எடுத்துக்கலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் நிறைய கத்துக்கிட்டேன். நிறைய ப்ரோ. ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்க எனக்கு சொல்லி தரல, எனக்கு எவ்வளவோ சொல்லி கொடுத்தீங்க. 10 ஒரே டவுட்டை 10 தடவை கேட்டாலும் 10 தடவையும் உட்காந்து சொல்லுவீங்க. அப்படின்றப்ப எப்படி ப்ரோ விட்டு போவாங்க? அதெல்லாம் இருக்கும் ப்ரோ. 5 வருஷம் 10 வருஷம் டிஸ்கார்டு கடந்தா கூட இருப்போம் ப்ரோ. இந்த வருஷம் அக்கௌண்ட் எப்படி நான் அக்கௌண்ட் கிளியர் பண்ணியிருந்தனாலும் நான் எனக்கு இந்த growth இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அக்கௌண்ட் நான் வாங்கின ஒரு மாசத்தை கிளியர் பண்ணியிருந்தனாலும் எனக்கு இந்த மைண்ட் செட் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல ப்ரோ. மேபி அதுவாக கூட இருக்கலாம். அதனால தான் இருக்கேன். டோன்ட் வரி ப்ரோ. இந்த வருஷம் கிளியர் பண்ணுறோம். இந்த வருஷம் போடுறேன் ப்ரோ ஸ்டோரி. நான் போடுறேன் ப்ரோ. உங்களை போடுங்க, வெயிட் பண்ணுறேன்.